ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சிலுவையை குறித்த ஒரு செய்தியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ரட்சிப்பின் அடையாளம் சிலுவை என்ற தலைப்பில் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு புதிதாக ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்ளுகிறவர்கள் அல்லது இப்போதான் நான் இயேசுடைய சத்தியத்தை, இயேசுடைய சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவஜனமே, விசேஷமாக இன்றைக்கும் கூட நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பிரதான வார்த்தையாய் எடுத்திருக்கிறேன். அதற்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் அதில் உள்ள 1வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தின் முதல் பகுதி. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்ற வார்த்தை நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஏனென்று சொன்னால் அந்த சிலுவை நமக்காக, அந்த சிலுவை எனக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய உயிர்மீட்சிக்காக, என்னுடைய நன்மைக்காக நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் உயிரையே கொடுத்தார். இதுதான் நமக்கான அடிப்படை சத்தியம். அதே நேரத்தில் வசனத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் பாடு மரணங்களை நன்றாய் தியானித்து பலர் உபவாசித்து தேவ நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக தியானித்தவர்கள் மட்டுமல்ல, பல சபைகளில் உலகம் முழுவதிலேயும் 40 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள் என தொடர்ச்சியாக தொடர் ஜபங்கள், உபவாச ஜபங்கள், இப்படி எப்படி ஆகிலும் அந்த சிலுவையை குறித்த காரியங்களை தியானிக்கிற ஒரு அனுபவம் நடைபெற்று கொண்டிருந்தது. எங்க பார்த்தாலும் அந்த சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஆச்சரியமும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி, இப்படி வருடந்தோறும் சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக அந்த கடைசி சொட்டு இரத்தம் வரை கொடுத்தார், இதை நான் மட்டும் திரும்ப திரும்ப வருடந்தோறும் இப்படி தியானிச்சுட்டே இருக்கிறதுக்குத்தான் இந்த மாதிரி ஒரு நாட்கள் வருதா? இல்லை, என்னை மீட்ட அந்த சிலுவையின் சத்தியத்தை, எனக்கு ரட்சிப்பை நல்கின அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்லி ஒரு நபரையாவது இப்படிப்பட்ட ஒரு ஆத்தும மீட்புக்குள்ள நான் கொண்டு வருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாள் வருதான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. நான் அடிக்கடி இதை யோசித்து பார்ப்பேன். இந்த வருஷமும் ஒரு மெசேஜ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி இங்கே சொன்ன உடனே எனக்குள்ளால ஒரு ஓட்டம், ஒரு மன ஓட்டம், ஒரு எண்ணம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நாம் குணமடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ரட்சிப்படைகிறோம். அவருடைய வார்த்தைக்குள்ள அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தேகம், எனக்குள்ள ஒரு விதமான ஒரு அங்கலாய்ப்பு. இப்படி வருடந்தோறும் நம்முடைய சபைக்குள்ளே இருந்து நம்மளை பற்றி அல்லனா நாமே நமக்காக அல்லன்னு சொன்னால் சபையில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆத்துமாக்களுக்கு இப்படி ஒவ்வொரு வருஷமும் 7 வசனத்தையும் தியானித்து சொல்லி இப்படி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறது சரியா? அல்லது நாம் குறைந்தபட்சம் ஒரு ஆத்மாவையாவது அவருடைய மந்தைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகம் பெரிதா என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே நான் நினைத்த காரியம், இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவைத்தான் நேபாளத்தில் பிரசங்கித்து வருகிறோம், இதைத்தான் நாங்கள் அங்கே செய்து வருகிறோம். ஆனால் என்ன வித்தியாசமாக இருக்கிறது, அங்கே ஒரு 3 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் அல்லது 3 மாதங்கள், அடுத்தது ஒரு 3 வருடங்கள் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். 3 நாட்கள் நாம் அங்கே சுற்றி திரிந்து ஜெபிக்கிறது, அடுத்த 3 வாரங்கள் அந்த இடத்துல ஏதாகிலும் ஒரு செயல் திட்டத்தை நாம் செய்வது, அடுத்த 3 மாதங்களுக்குள்ளதாக அங்கே ஒரு காரியத்தை, நற்பணியை, அதாவது சேரிட்டி சம்பந்தப்பட்ட சமூக விழிப்புணர்வு கொண்ட சில காரியங்களை செய்து அந்த இடத்துக்குள்ளே நாம் போய் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளே அந்த மக்களுக்குள் இந்த சுவிசேஷத்தை நாம் விளம்புவது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய அந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பதில் பிரதான பங்கை வகிப்பது சிலுவை என்று சொன்னால்,
இந்த ரட்சிப்பின் அடையாளமே அங்கே சிலுவையாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அந்த சிலுவையில் அன்று அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை, அவரைத்தான் நாங்கள் அங்கே என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்த 3 வருடம் என்று சொல்லும் பொழுது அந்த 3 வருடத்திற்குள்ள அங்கே சபையாக அது வளரலாம், அல்லது அரசு பள்ளிக்கூடங்களில் செயல் திட்டமாக மாறலாம், அல்லது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை புது புது ஆத்துமாக்கள் மந்தையாக இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். சபைகள் ரட்சிக்கப்பட்டவர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த தேசம் இதுவரைக்கும் இன்று கண்டிராத மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதே 7 வசனத்தை தியானிக்கிறதும், மாடலாக நம்ம ஒவ்வொரு புஸ்தகங்களை வாங்கி படித்து பிரசங்கிப்பதும், அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப அழுது கதறி சோகமாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கஞ்சி குடிக்கிறது, இல்லைனா ஒரு சின்ன ஒரு விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் சிலர் பார்த்திங்கன்னா 40 நாட்கள் உபவாசிக்கிறாங்க, சிலர் 21 நாட்கள் உபவாசிச்சிருந்து ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் என்னுடைய கேள்வி, இதனூடாக என்ன நடக்கிறது? இந்த காரியத்தினூடாக நடக்கிற மாற்றங்களை நாம் யோசிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது நான் உங்களை மட்டப்படுத்துவதோ அல்லது குறைவாய் பேசுவதோ அல்ல. ஏனென்று சொன்னால் லூக்கா 19:10 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அவர் என்னை நடத்தி வந்த பாதைகள், இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி, அப்புறம் குட் ஃப்ரைடேனா அப்புறம் அடுத்த நாள் லீவ் போட்டுருவாங்க, அப்படியே ஒரு 3 நாள், 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார், இப்படிலாம் சொல்லி 3 நாள். இதெல்லாம் உண்மை. இந்த உலகம் மறுக்க முடியாத உண்மை, இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த உலகத்தையே, ஏன் வரலாற்றையே, ஹிஸ்டரியை 2ஆக பிரித்த சம்பவம். அதனால் இயேசுடைய பிறப்பை இனி நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இயேசு அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை எல்லாவற்றையும் கொண்டுதான் அந்த கிபி கிமு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், இந்த சபையில் 18 வருஷம் நாங்கள் குடும்பமாக இந்த சபையில் தான் வருகிறோன்னு சொல்கிறோம். நாங்கள் கடந்த 7 வருஷமாக இந்த சபைக்குள்ளே நாங்கள் குடும்பமாக வருகிறோம். அங்கே அந்த பாஸ்டரோட கூட நிற்கிறாங்க இல்லையா, அதில் பாட்டு பாடுறதுல என் பிள்ளை இருக்குது, என் பையன் இருக்கிறான், எங்கள் வீட்டுக்காரர் தான் வண்டியை ஓட்டுவார், எல்லாமே சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லுகிற நமக்கு, ஐயா நான் இந்த சபைக்குள்ளே 5 வருஷம் ஆச்சுங்க, ஒரு 3 குடும்பத்தை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அந்த முன்னாடி இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு இங்கே வந்தோம், இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாறிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது சாதாரண காரியம் அல்ல. ஐயா நான் இவருக்கு இதை செய்ததுனால இது நடந்தது. ஒரு இன்டர்வியூக்கு போனால் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், சரி. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் தான் விசா ஏற்பாடு பண்ணேன், சரி. அவங்க குடும்பத்தில் இப்போ ஒரு திருமணம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த வரன், அந்த அலைன்ஸ் நான் தான் கொண்டு வந்தேன், இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இவனுடைய ரட்சிப்புக்கு, இவனுடைய வாழ்க்கை மாறினதற்கு, இவனுக்குள் இயேசுவினுடைய சுவிசேஷம் வீரியமாய் விழுந்ததற்கு, அது ஊடுருவி சென்றதற்கு நானும் ஒரு காரணம் என்று சொல்லி எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? அது ஒரு காலகட்டம். ஒரு பைக்கில், ஒரு டிவிஎஸ் 50ல் கணவனும் மனைவியமாக உட்காந்து வீடு வீடாக போய் அந்த தெருவில் உள்ள மக்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு இயேசுவுடைய அன்பை சொல்லி, வியாதிப்பட்டவர்களுக்கு சின்ன சின்ன உணவுகளை கொண்டு கொடுத்து, அப்படிப்பட்ட ஹவுஸ் விசிட்டிங், வீடுகளை சந்தித்து, அந்த கிராமங்களை சந்தித்து, அப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்தது ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கு கிராம ஊழியம் அப்படி என்பதையே ஒரு வியாபாரமாய் மாற்றின சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஊழியம் போகிறோம், அதையே அவங்க ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுவாங்க. அதுக்கு ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு ஒரு கைத்தடிகளை சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு தன்னுடைய சபையில் வரக்கூடிய ஆத்துமாக்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சபைக்குள்ளே வர வேண்டிய அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வர வேண்டிய சபையில் கொடுக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன், கொடுக்க வேண்டிய கவனத்தை விட்டுட்டு நாம் சில நேரங்களில் என்ன செஞ்சிடறோம், ஊரார் பிள்ளையை நான் ஊட்டி வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறோம். அது நிறைய ஆபத்துகளை கொண்டு வருகிறது. பல விதங்களில் அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனை
பிதா அனுப்பின காரியம் என்ன? எப்படி ஆகிலும் இழந்து போனதை அவர் தேடணும், அவர்களை ரட்சிக்கணும். அதுக்குத்தான் அவரை அனுப்பினார். லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அந்த சகேயுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயுனுடைய வாழ்க்கை, சகேயு என்று சொன்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது பரிசுத்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு அத்தியாயம். அதே நேரத்தில் அந்த சகேயுனுடைய வாழ்க்கையினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. உதாரணத்துக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த வழியாக பிரயாணப்படுகிறார். அங்கே சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்ப்பதற்கு அவனுக்குள்ள வாஞ்சை வந்து அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பு அந்த ஒரு அடையாளம், அந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் சிலுவையாக இருக்கிறது. அப்போது அந்த சிலுவையினுடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது இயேசு எப்படிப்பட்டவர், இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று நமக்குள்ளால் ஒரு வாஞ்சை வர வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய மருத்துவமனைகளுக்கு ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய கஷ்டங்களுக்காக, அவருடைய பாடுகளுக்காக, அவர்களுடைய நிர்பந்தமான நிலைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபக்குறிப்புகளை கொடுத்த உடனே அவர்களிடத்தில் அங்கே பேசுகிறோம். நம்ம பேசும் பொழுது அவங்க ஒரே ஒரு விஷயம் ஜெபிங்கிறாங்க. ஒரு தடவை ஜெபம் பண்ணிடுங்க, பிரதர் மட்டும் ஜெபம் பண்ணா போதும், அண்ணன் மட்டும் ஜெபம் பண்ணா போதும், எப்படியாவது பாஸ்டர் ஒரு தடவை பார்த்துடணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி ஆகிலும் பாஸ்டரை பார்த்துடணும்னு சொல்லுறவங்க எப்படியாவது அந்த அண்ணனை எப்படி ஒரு தடவை பார்க்கணும், ஒரே ஒரு தடவை அந்த பிரதரை மீட் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை மாறிடும்னு பலர் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரு தடவையாகிலும், ஒரு நாளாகிலும், எப்போதாகிலும் உங்கள் வாயிலிருந்து இயேசுவை பார்க்கணும்ப்பா, நான் பரலோகத்துக்கு போகணும்ப்பா, அந்த இயேசுவை நான் பார்க்கணும், நீங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த இயேசு எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்ல விட்டுருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். எங்கள் அண்ணன், எங்கள் பாஸ்டர், எங்கள் பிரதர் ஜெபம் பண்ணி தான் இது நடந்துச்சு, எங்கள் அண்ணன் தொட்டார் நடந்துருச்சு, எங்கள் பாஸ்டர் நல்ல பேசினார், வீட்டுக்கு தேடி போனார், அப்படிலாம் சொல்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு இழந்து போனதை தேடுவதற்கும் ரட்சிப்பதற்கும் தான் மனுஷகுமாரன் வந்தார். இந்த குள்ளன் சகேயு இடத்தில் இருந்த நல்ல, அவன் பொல்லாத மனிதன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ளால் இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் பார்ப்பதற்கு வகை தேடினான். முதலாவது காரியம். ரெண்டாவது, தனக்கு குறைவை அவன் உணர்ந்து கொண்டான். அவனுக்கு குறைவு என்னது? கட்டையாக இருக்கிறங்கிறது, குள்ளமாக இருக்கிறங்கிறது. இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, டிவியில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த குள்ளமாக இருக்கிறோம் அப்படிங்க நினைக்கிறோம் இல்லையா? நான் சொல்றது உடல் ரீதியான குள்ளம் அல்ல. நம்மக்கிட்ட சில குள்ள நரித்தனம் இருக்கும், நம்மிடத்துல சில குறைவுகள் இருக்கும். எனக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவம், என்கிட்ட இருக்கக்கூடிய துணிகரம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். என்னிடத்தில் என்ன கோபம் இருக்குது, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, என்கிட்ட என்ன பாவம் இருக்குது, என்கிட்ட இருக்கக்கூடிய அத்துமீறல் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் என்னிடத்தில் இருக்குங்கிறத எனக்கு தெரியும் இல்லையா? அந்த குறைவுகளை நான் ஒத்துக்கொண்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல இயேசுவை பார்க்கணுன்னு எப்போ நீங்கள் இருதயத்தில் முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போவே அவர் உங்களை சந்திப்பார். ஐயா, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டணும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நல்ல கஷ்டப்பட்ட ஊழியர்களுக்கு உதவி செய்யணும், இப்படியெல்லாம் பெரிய கனவுகளோடு சுற்றி கொண்டிருந்த ஒரு மனிதனுக்குள்ளால் வந்த ஒரே ஒரு காரியம், என் பிரச்சனைக்கு, என் கடன் பிரச்சனைக்கு, என் தனிப்பட்ட பிரச்சனைக்கு என்னை காப்பாற்றுவதற்கு இனி இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் முடியாது. என்னை காப்பாற்றுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, என்னை தூக்குவதற்கு, என்னை சுமப்பதற்கு யாராவது ஒருவர் உண்டென்று சொன்னால், ஒரு தெய்வம் உண்டென்று சொன்னால், அந்த தெய்வம் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் தேவன் என்னை தேடி வந்தார். அந்த ஜீவனுள்ள தெய்வம் என்னை தேடி வந்தார். நான் தேடி போகல, நான் திரும்பவும் பாவங்களை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். அந்த மனிதன் திரும்ப 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 அந்த பாவ வழிகளிலே போய்கொண்டிருந்தான். காரணம் என்ன? இருக்கிற பிரச்சனைகளை விட்டு மறந்திருப்பதற்கு சில தவறான பழக்க வழக்கங்கள், மனிதர்களை கண்டு பயந்து மறைந்திருக்க வேண்டிய அனுபவங்கள், கடன் வாங்கினவர்கள் அல்லன்னு சொன்னால்
உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது, அந்த குறைவை நீங்கள் ஒப்பு கொடுத்து என்னை மீட்டெடுக்க ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காய், என் சாபங்களுக்காய், என் அத்துமீறல்களுக்காய் அவர் சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தினார். இன்றைக்கு அந்த சிலுவையிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இந்த ரட்சிப்பினுடைய அடையாளமே சிலுவை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் அறிக்கை செய்கிற, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அக்கணமே, அந்த நிமிடமே அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்கள் கண் முன்னே வந்து நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் வந்த இயேசு, என்னை மீட்டெடுத்த இயேசு, என் ரட்சிப்பின் அடையாளமாய் திகழ்ந்த அந்த சிலுவையை குறித்து இங்கே நான் பிரசங்கிப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சகேயுவினுடைய வீட்டுக்குள்ள இயேசு போனார். அந்த வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டது. அவர் சொல்லலை, இயேசு அவனிடத்தில் நீ செஞ்சதெல்லாம் தப்புப்பா, வாங்கினதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துரு, அதெல்லாம் இயேசு சொல்லலை. இயேசுவை பார்த்ததும், இயேசுவை சந்தித்ததும், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்ததும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா நடக்கும்? தானா நடக்கும், தானா மாறும், தானா போகும். உங்களுக்கு புரியாது, அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. ஒருவேளை இதுவரை இயேசுவை அறிந்திராத, அல்லது இயேசுவை இப்போதான் நான் ஏற்றிட்டு இருக்கேன், இப்போதான் அந்த இயேசுவனுடைய அந்த அன்பை நான் உணர்கிறேன், அந்த ரட்சிப்பின் அடையாளமாகிய சிலுவையை இப்பொழுதுதான் நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவது ஒரு சுக அனுபவம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். அதை சொல்ல முடியாது, அதை உணரணும். அப்படி உணரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் குறைவுகளை ஒப்புக்கொடுங்க. நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், நீங்கள் எந்த ஜாதி, எதுவுமே இங்க இல்லைங்க. ஒன்றே ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போனதை தேடி உங்க வாழ்க்கைக்குள்ள ரட்சிப்பை தருவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் பெயர் இயேசு. அந்த இயேசுவே என்று நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி உங்கள் கரங்களை அவர் பிடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி உங்களை பிடித்து கொள்ளுவார். அதுக்காக நீங்கள் உங்கள் ஊரை விட்டு கிளம்ப வேண்டியதில்லை, அதுக்காக உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதில்லை, அதுக்காக நீங்கள் எங்கேயோ பெட்டி கட்டி கிளம்ப வேண்டாம். அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் எதையும் இழக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற நிலைமையில் உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையை மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்னும் ஒரு நல்ல அனுபவத்தை தருவதற்கு இயேசு இன்றைக்கு உங்கள் மத்தியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகேயுடைய வாழ்வில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு எதற்காக வந்தார் என்பதில் இயேசு கவனமாக இருந்தார். இயேசு என் வாழ்க்கையில் எதற்காக வந்திருக்கிறார் என்பதில் நான் கவனமாக இருப்பேன் என்று சொன்னால், அன்றைக்கு 3.5 ஆண்டுகள் செய்த ஊழியத்தில் இயேசு இந்த உலகத்திற்கு காட்டின முன் உதாரணங்களை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நானும் இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, எங்கள் ஊருக்கு, அல்லன்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்காத இடங்களுக்கு, இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு சொல்ல முடியும். என் குறைவுகளை நான் ஒத்துக்கொண்டேன், என்னுடைய குறைவுகளை நான் அறிக்கையிட்டேன். இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். இயேசு வந்தவுடனே என் வாழ்க்கை மாறுச்சு. தானாக என்னுடைய வாழ்வில் இருந்து பலவிதமான இருளான அனுபவங்கள் வெளியே போயிடுச்சு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர்த்தது. இன்றைக்கு நான் இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த இயேசுவை பிரசங்கிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். இதை சமுதாயம், அல்லன்னு சொன்ன அரசியல், அல்லன்னு சொன்னாச்சுன்னா மக்களுடைய கண்ணோட்டம், இது எப்படியோ மாற்றுறாங்க. ஒன்றும் மாற்ற முடியாது. இங்கே யாரையும் மாற்ற முடியாது. யாருடைய மதத்திலிருந்து யாரையும் தூக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். அவர்களுடைய மனதிற்கு, அவர்களுடைய மனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்க. ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையை எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு, உங்களுடைய அழுக்கான ஜீவிய
இருதயத்தை அழகாய் மாற்றுவதற்கு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை மாற்றி, வியாதிகளை மாற்றி, அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை, உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை தருவதற்கு இயேசுவால முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தருகிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பின் அடையாளமாகிய சிலுவையை நோக்கி பார்ப்பது. அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், என் வியாதிகளை சுமந்தார், என்னுடைய துணிகரங்களை, என்னுடைய அத்துமீறல்களுக்காக அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த இரத்தத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். அன்றைக்கு சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தத்தை நாம் உணர முடியும். அந்த இரத்தத்தினுடைய வல்லமையை இன்றைக்கு நம்ம உணர முடியும். இயேசுவுடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு எத்தனையோ அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருடைய அந்த கண்கள், பார்வை இல்லாத கண்கள் பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. நடக்க முடியாத கால்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல வருடங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய சில அனுபவங்களிலிருந்து அவர்கள் துளிர்த்து எழும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ரட்சிப்பின் அடையாளம் சிலுவை மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவமே சிலுவையாய் மாற வேண்டும். அன்று அவரை அடித்தது போல நாமும் நம்மிடத்தில் உள்ள சில குறைவுகளை சிலுவையில் அடிக்க வேண்டும். நாமும் நம்முடைய சில காரியங்களை அப்படி நம்ம அடிக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் உள்ள சில மாற்றங்களை கண்டுகொள்ள முடியும். ஒரு இந்த சமுதாயம் நம்மளை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். 1 கொரிந்தியர் 1:18 நல்ல ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. ரட்சிக்கப்படக்கூடிய நமக்கு அது ஒரு பலன். எனக்குள்ள ரட்சிப்பு வந்த உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பெரிய கடன், பெரிய அவமானம், யாருக்கும் என் நிமித்தம், குடும்பத்துக்கோ, என்னுடைய பெற்றோருக்கோ, என் மனைவிக்கோ, என் பிள்ளைக்கு ஒருத்தருக்குமே என்னால் எந்த நன்மையும் கிடையாது. எல்லாராலையும் தள்ளப்பட்டு கடன் பிரச்சனையிலிருந்து ஓடி ஒழித்து தலைமறைவாய் இருக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு என் வாழ்க்கை அழுக்கில் கிடந்தது. அந்த அழுக்கில் கிடந்த வாழ்க்கையை தூக்கி அழகாய் மாற்றுவதற்கு என் வாழ்க்கையில் வந்த ஒன்றே ஒன்று இந்த ரட்சிப்பு. எனக்கு நடந்த ஒரே ஒரு அற்புதம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அடையாளம் சிலுவையாய் மாறியது. நான் சில சிலுவைகளை சுமக்க நேரிட்டது. நான் சில அவமானங்களை சுமக்க நேரிட்டது. நான் சில பாடுகளை சுமக்க நேரிட்டது. எனக்கு அனுபவம் இல்லாத சில வேலைகளை செய்ய நேரிட்டது. என்னுடைய 24 மணி நேரத்தில் என்னுடைய வேலை நேரம் 18 மணி நேரமாய் மாற்றப்பட்டிருந்தது. வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் உறக்கம். இப்படி பல சிலுவைகளை சுமக்கக்கூடிய அனுபவங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் அதனுடைய பலன் என்ன? அதனுடைய பலன் இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை 3 கோடி ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பு எத்தனை பேருக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு குட் ஃப்ரைடே நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது ஒவ்வொரு வருஷமும் வரும், ஒவ்வொரு வருஷ கேலண்டர்லேயும் அது இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த நாளில் ஒரு ஆத்மாவையாவது, ஒரே ஒரு நபருக்காவது நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவேன், இந்த ரட்சிப்பின் அடையாளமாகிய சிலுவையை காட்டுவேன், அதை நோக்கி பார்க்க செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதி எத்தனை பேர் எடுக்க முடியும்? என்னோடு கூட ஜெபிக்கும் பொழுது, இதுவரையிலும் இயேசுவுடைய அன்பை தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறவர்கள், புரிந்தும் புரியாமல் இருக்கிறவர்கள், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியும், நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன், நான் கிதியோனில் உள்ள புதிய ஏற்பாடெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு, என்னை அழைத்து செல்வதற்கு, குளம் கலக்கப்பட்டவுடனே என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவஜனமே, என் அருமை பிள்ளைகளே, இதுவரைக்கும் இயேசுவிடத்தில் எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும், எனக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் அழுக்கான வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கு ஒரு தெய்வம்,
அவர் பெயர் இயேசு. அந்த இயேசுவை பலமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மனதை திருப்பச் செய்வார். உங்கள் மனதை புது மனதாய் மாற்றுவார். உங்களுக்குள்ளால பலவிதமான நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல தரிசனங்களை அவர் தருவார். அவர் தருகிற அந்த இரட்சிப்பின் அடையாளம்தான் சிலுவை. ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் என் ஆண்டவருடைய வல்ல பிரசன்னம் வெளிப்படட்டும். விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே, கடந்த பல நாட்களாக நாங்கள் உபவாசித்து ஜெபித்தவர்கள், இன்னுமாக சில பொருத்தனைகளுக்காக ஜெபித்தவர்கள், தங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவதற்காய் ஜெபித்தவர்கள், நீண்டகால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபித்தவர்கள், இவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த நாளில் நிறைவேற்றப்படட்டும். இரட்சிப்பின் அடையாளமாகிய அந்த சிலுவையிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் எங்கள் வாழ்க்கையில் விழட்டும். எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம் அது எங்கள் மேலே ஒரு சொட்டு இரத்தம் விழட்டும் ஆண்டவரே. அந்த இரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும். அந்த இரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படட்டும். நாங்கள் வாழுகிற ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் சிலுவையை பிரசங்கிக்கிறவர்களாய் எங்களை மாற்றட்டும். விசேஷமாக இந்த நேரத்திலையும் கூட நிறைய மரண பயத்தோடு இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் பல நேரங்களில் ஏண்டா இந்த உலகத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு பாரமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறவர்கள், அநேக தற்கொலையின் எண்ணங்களோடு வாழுகிற ஜனங்களுக்குள்ள அந்த பரிசுத்த இரத்தத்தினால அந்த இரட்சிப்பின் அடையாளமாகிய சிலுவையின் நம்பிக்கை உண்டாகட்டும். ஒருவேளை ஆண்டவரே, இந்த உலகத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாயிருந்தாலும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு அது ஒரு தேவ பலனாய் மாற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவஜனமே, ஒவ்வொருவரும் ஒருவரையாவது ஆதாயப்படுத்துவோம். ஈச் ஒன் ரீச் ஒன். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்றைக்கு நாம் பல நேரங்களில் பல நிலைகளில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த இரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. அவர் நம்மை நன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை பத்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அந்த அன்பை, அப்படிப்பட்ட அந்த இரட்சிப்பின் அடையாளமாகிய இந்த சிலுவையை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வோம். அநேகர் இன்றைக்கி இந்த வார்த்தையினால் பிரயோஜனப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நல்ல வார்த்தைகளோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. சிலுவையின் காயங்கள், நீர் செய்த தியாகங்கள், சிதைந்ததும் திருமேனி தீர்ந்ததென் பாரங்கள். சிலுவையின் காயங்கள், நீர் செய்த தியாகங்கள், சிதைந்ததும் திருமேனி தீர்ந்ததென் பாரங்கள். சிரசிலே முள்முடி, தேகத்தில் கசையடி, ஜெயித்தீரே சாத்தானை சிலுவையிலே.